என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை கடந்த ஆண்டெல்லாம் கிருபையாய் நடத்தி ஒரு புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன்! சுகத்தோடு பலத்தோடு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க வைத்தாரே, அவருக்கு மனதார நன்றி செலுத்தி இந்த வருஷத்தை நாம் துவங்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களை நடத்துவார். கடந்த ஆண்டு தேவன் சொன்னார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னபடியே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை புதிதாக்கி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களை தேவன் புதிதாக்கி இருக்கிறார். இந்த ஆண்டுக்கென்று ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்று காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் இந்த ஆண்டுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார்? இந்த வசனத்தின் முந்தின பகுதி அது ஒரு கண்டிஷனல் பிளஸ்ஸிங்கை சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்திலே உங்களுக்கு மேன்மைகள் வரும். இந்த வருஷம் தேவன் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். இந்த வருஷம் உங்கள் எல்லைகள் முழுவதிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வருடம் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுப்பார். உங்கள் ஊழியங்களில் அற்புதங்கள் நடக்கும். வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆத்துமாக்களை கொள்ளைப் பொருளாக கொடுப்பார். பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த தேவன் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தினால், நீங்கள் அவரை நேசித்து அவரை மேன்மைப்படுத்தினால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த அதிகாரம் அற்புதமான பல ஆசீர்வாதங்களை 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. இந்த 14 வசனங்களில் மறைந்திருக்கிற பல ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று ஏசாயா 55:5 நாம் படிக்கிறோம். இந்த மேன்மை என்ற வார்த்தைக்கு உயர்வு அல்லது தலைமைத்துவம், மேலான நிலை என்ற அர்த்தம். சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த உயர்த்தப்படுகிற அனுபவம் தான் மேன்மை. ஆண்டவர் வேதத்தில் பலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதே கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். சகோதரனே, உன்னை மேன்மையாய் வைப்பார். சகோதரி, உங்களை மேன்மையாய் வைப்பார். என் அன்பு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கடந்த வருடம் எல்லாம் சிறுமையில் இருந்தேன், வெறுமையில் இருந்தேன், தரித்திரத்தில் இருந்தேன், எனக்கு எந்த மேன்மையும் வரவில்லை என்று சொன்னீர்கள். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த வருடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உட்கார்ந்து படியுங்கள், நேசித்து படியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, நீங்கள் விரும்புகிற மேன்மை, தேவன் வாக்கு செய்த மேன்மையை இந்த ஆண்டு நிச்சயமாய் பார்ப்பீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் மேன்மை வரும். உங்கள் குடும்ப வாழ்வில் மேன்மை வரும். உங்கள் தொழில், உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவன் மேன்மையை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உங்களை ஒரு பரிசுத்த ஜனமாக கர்த்தர் உயர்த்தி வைப்பார். பெற்றோரே, அநேக குடும்பத்தில் இருக்கிற நீங்கள், என் குடும்பம் ஒரு பரிசுத்தமற்ற குடும்பமாக இருக்கிறது, என் வீட்டில் அசுத்தங்கள் இருக்கிறது, என் வீட்டில் அருவருப்புகள் இருக்கிறது, நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஜனமாக வாழ முடியவில்லை என்று தவிக்கிறீர்கள் அல்லவா? உபாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் பரிசுத்த வாழ்க்கையிலும் ஒரு மேன்மையை இந்த வருடம் நிச்சயமாக தருவார். இந்த வாக்குத்தத்தத்தின் விரிவான செய்தியை பைபிள் கால்ஸ் சேனலில் உள்ள ப்ராமிஸ் மெசேஜிலே கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உயர்த்துவார், தலைமைத்துவம் கொடுப்பார். நீங்கள் சிறுகி போவதில்லை, நீங்கள் குறுகி போவதில்லை. கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிற ஆண்டு. மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் இந்த ஆண்டை துவங்குங்கள். வசனத்தை நேசியுங்கள், வசனத்தை மேன்மைப்படுத்துங்கள். வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே,
உம்முடைய ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளுக்காய், இந்த வாக்குத்தத்தத்தின் செய்திக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாதமும் வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிறீர், ஒவ்வொரு ஆண்டும் வார்த்தையை கொடுத்து நடத்துகிறீர். இந்த ஆண்டுக்கென்று நீர் கொடுத்த இந்த வார்த்தை, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை மேன்மையாய் வைங்கப்பா. கண்ணீரிலும் தவிப்பிலும் வியாதியிலும் துக்கத்திலும் சிறுமையிலும் வெறுமையிலும் தரித்திரத்திலும் சமாதானம் இல்லாத நிலைமையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துகிற வருஷமா இருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிற வருஷமா இருக்கட்டும். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுடைய எல்லா கை பிரயாசங்களிலும் கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. அவர்களுடைய எல்லா பலன்களிலும் ஒரு பெரிய மேன்மை வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறப்பா. ஆண்டவரே, ஒரு வழியாய் விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, தேசத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரப்பா. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மேலான நிலைமையில வைக்க போறதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, நன்மை கிருபைகளால நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் மகிமையின் மேல் மகிமை அடைவது போல மேன்மையின் மேல் மேன்மை அடைந்து உயர்த்தி வைக்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. உங்க ஜனங்களை உடைய அடியாள் உடைய ஊழியக்காரியாக நின்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த வருடம் முழுவதும் நன்மையின் வருஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியின் வருஷமா இருக்கட்டும், சுகத்தின் வருஷமா இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் வருஷமா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாய் மேன்மையின் வருஷமா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி வாழ்த்துகிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பைபிள் கால்ஸ்லே இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே ஒரு புதிய வேதாகம வகுப்பு ஒன்று துவங்க இருக்கிறோம். அந்த வகுப்பில் நேரடியாகவும் நேரலையிலும் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை புத்தகமாய் ஒவ்வொரு அதிகாரமாய் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். இந்த வருடம் ஆண்டவர் வசனத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? நீங்கள் வசனத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பைபிள் கால்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது. நீங்கள் திரையில் காணும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த நேரலை வகுப்புகளில் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரலை வகுப்புகளிலோ அல்லது நேரடியான வகுப்புகளிலோ நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். திரையில் காணும் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விரிவான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஜனவரி மாதம் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த ஆண்டு வாலிபர்கள் எழும்ப போகிறார்கள், கர்த்தர் மகிமைப்பட போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். வசனத்தை மேன்மைப்படுத்துங்கள், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். விஷ் யூ ஆல் a happy new year. God bless you.